Hi friends, welcome to Salem Batma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குயிக்கான பச்சை மிளகாய் சாம்பார். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குயிக்காவும் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பருப்பு பாருங்க, நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நிறையா போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சேர்த்தும் போது பருப்பு நல்லா வெந்தும் கொடுக்கும், பார்த்தீங்கன்னா பொங்கி வராது. இப்போ நான் குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் தனியாக இருத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ பருப்பு கடைஞ்சிட்டேன். நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரியுது. நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய். இது ஒரு வாசனைக்காக தான் போடுறோம். காரத்துக்கு ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான். இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் செவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கடைஞ்ச பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக நம்ம பச்சை மிளகாய் சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.